ஒரு அடி நம்ம மேலே போவோம், 10 அடி நம்மளை கீழே இறக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அடித்து தூக்கணும்னா நீங்கள் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க. அடித்து தூக்க வேண்டிய முதல் விஷயம் பயம். இந்த பயத்தை தூக்காமல் கடவுளே நம்ம கூட இருந்தாலும் சரிங்க, 20 வருஷம் 30 வருஷம் நீங்கள் ஆன்மீகத்திலே இருந்தாலும் சரி, ஒரு நல்ல குருமார்களோட கூடவே இருந்தாலும் சரி, உங்களோட தேவைகளை நிறைவேற்ற முடியாதுங்கிறத 100% நான் தெளிவாக சொல்கிறேன். அந்த கோபம் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு சில காலகட்டத்தில் சில வருத்தங்களை நம்ம மனசில் வச்சிடுது. அந்த வருத்தங்களோட அடுத்த பரிமாணம் தான் துக்கமாக மாறிடுது. அந்த துக்கம் வேதனையாக மாறுது. அந்த வேதனை மன உளைச்சலுக்கு ஆளாயிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னாங்க, அந்த கோபம் மன உளைச்சலுக்கு நின்று போது நம்ம என்னதான் அஃபர்மேஷன் பண்ணாலும், என்னதான் தேவைகளை இந்த இறைவன் கிட்ட கேட்டாலும் நமக்கு நம்ம நினச்ச தேவைகள் கிடைக்கல, போய் தோல்வியில் தான் முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன். இது சொல்ல 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 நம்மளோட அந்த கோபம், வருத்தம், துக்கம், வேதனை குறைவதை ஒரு 3 நாள்லேயோ இல்லை 7 நாள்லேயோ நீங்களே உணரலாம். கோபம்னா என்னன்னு தெரியாது, வருத்தம்னா என்னன்னு தெரியாது, துக்கம்னா என்னன்னு தெரியாது, மன உளைச்சல்னா என்னன்னு தெரியாது, டிப்ரெஷன்னா அர்த்தமே தெரியாது. பய உணர்வு 100% போயிடுங்க. அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான வீடியோவை பார்க்கலாம். பார்ட் 2 அஃபர்மேஷனில் 2வது பாகத்தை பார்க்க போகிறோம். முதல் பாகம் பார்த்துட்டு இந்த பாகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக புரியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பண்ணியிருக்கேன். சிறப்பாக பார்த்துட்டு இதை பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில தேவைகள் நமக்கு நடக்க மாட்டேங்குது. ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கும், ஆனால் அதை பாசிட்டிவாக நம்மளால் செயல்படுத்த முடியாது. இல்லை அந்த வேலையில் வர பணம் நமக்கு பத்தாது. ஒரு தொழில் செய்வோம், அதே தொழிலை மற்றவங்க நல்லா செய்வாங்க, நம்மளால் அதை செயல்படுத்த முடியாது. அதனால் நமக்கு ஒரு கடன் வந்துடும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாயிடும். 3வது, ஒரு படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்போம், அதை படிக்க முடியாது, பல காரணங்கள் நம்மளை போட்டு குத்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு லோனில் போய் மாட்டிக்குவீங்க. நம்மளால் வருமானம் நிறையா இருக்கும், ஆனால் அந்த லோனை நம்மளால் கட்ட முடியாது. பல மன உளைச்சலில் நம்ம இருப்போம். அதே மாதிரி இவங்களை திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்போம், ஆனால் அவங்கள திருமணம் செய்ய முடியாது. வேறு ஒருத்தரை திருமணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். மனசுக்குள்ளே அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிற செயல்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா, ஒரு அடி நம்ம மேலே போவோம், 10 அடி நம்மளை கீழே இறக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். அடித்து தூக்கணும்னா நீங்கள் இந்த அஃபர்மேஷனை செயல்படுத்துங்க. நான் இப்போ இந்த வீடியோவில் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். முதல் பார்ட்டில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதை தூக்கணுன்னா நம்ம எதை நம்ம மனசுலேருந்து தூக்கணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இதை நான் தூக்கிட்டால் எனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கும், என் மனசு எப்படி இருக்குங்கிறதையும் நான் சிறப்பாக சொல்லியிருக்கேங்க. அற்புதமாக வீடியோக்குள்ளே போகலாம். இதை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280. வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் சிறப்பாக எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ உங்களோட நலமாக நான் பேசி அற்புதமாக செயல்படுத்தலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. நம்ம தேவைகள் நிறைய வச்சுருக்கோம், அதை அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ரொம்ப வேதனைப்படுறோம், ரொம்ப மன உளைச்சல் இருக்கும், என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் அஃபர்மேஷன், அடித்து தூக்க வேண்டிய முதல் விஷயம் பயம். நம்ம மனசில் பயம்ங்கிற உணர்வு தாங்க அடித்து தூக்கணும். இந்த பயத்தை தூக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு கேட்டாலும் அற்புதமாக கிடைக்கும். இந்த பயத்தை தூக்காமல் கடவுளே நம்ம கூட இருந்தாலும் சரிங்க, 20 வருஷம் 30 வருஷம் நீங்கள் ஆன்மீகத்திலே இருந்தாலும் சரி, ஒரு நல்ல குருமார்களோட கூடவே இருந்தாலும் சரி, உங்களோட தேவைகளை நிறைவேற்ற முடியாதுங்கிறத 100% நான் தெளிவாக சொல்கிறேன். என்னடா நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மைத்தன்மை. ஸோ அந்த பயத்தை தூக்குங்க. அதற்கு நீங்கள் இந்த அஃபர்மேஷனை போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ அற்புதமாக ஒவ்வொன்றா சிறப்பாக நடக்குங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. பேசிக்காக பயம்னா என்னங்க, இந்த பயத்தை எப்படி தூக்குறது? ஃபஸ்ட்டு பயம்னா எடுத்தோன்னே பயம் நமக்கு வராதுங்க. பயம்ங்கிறது வேறு ஒரு பரிமாணத்திலிருந்து தான் இந்த ஸ்டேட்டுக்கு வருதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு பரிமாணம் பார்த்திங்கன்னா ஒரு கோவம் ஏன் வருது? நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க நம்ம சொன்ன விஷயத்தை செய்யலைன்னா ஃபஸ்ட்டு கோபம் வரும். அந்த கோபம் என்ன ஆகும்னா பல இடத்துல இருக்கும். ஒரு கணவன் மேலே இருக்கலாம், மனைவி மேலே இருக்கலாம், அப்பா மேலே இருக்கலாம், அம்மா மேலே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல யார் மேலேயாவது இருக்கலாம், வீட்டுக்கு வேலை செய்ய வரவங்களோட இருக்கலாம், தம்பி மேலே இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான கோபங்கள் பல டைரெக்ஷனில் நம்ம மனசு செயல்படும். அந்த கோபம் என்ன ஆகிடுதுன்னா, ஒரு சில காலகட்டத்தில் சில வருத்தங்களை நம்ம மனசில் வச்சிடுது. அந்த வருத்தங்களோட அடுத்த பரிமாணம் தான் துக்கமாக மாறிடுது.
அந்த துக்கம் வேதனையாக மாறுது, அந்த வேதனை மன உளைச்சலுக்கு ஆளாயிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னாங்க, அந்த கோபம் வந்து மன உளைச்சலுக்கு வந்து நின்றும் போது நம்ம என்ன தான் அஃபர்மேஷன் பண்ணாலும், என்ன தான் தேவைகளை இந்த இறைவன் கிட்ட கேட்டாலும் நமக்கு நம்ம நினச்ச தேவைகள் கிடைக்கல, போய் தோல்வியில் தான் முடியும். எல்லாமே நம்ம கைக்கு வர மாதிரி இருக்கும், ஆனால் எண்டு கார்டு போட்டிங்கன்னா ஒரு வருத்தத்தில் வேதனையில் தான் இருப்பீங்க. இதுதாங்க உண்மை. ஸோ அந்த மன உளைச்சல் அதிகமானதுக்கப்புறம் நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே தோல்வியில் முடியும். அந்த தோல்விக்கு அப்புறம் தான் நமக்கு பயம்ங்கிற உணர்வே வரும். இது நடக்குமா நடக்காதா, இப்படி செஞ்சால் என்ன, அப்படி செஞ்சால் என்ன, இது ஏன் நடக்கலை அப்படின்னு குழப்பத்தில் ஆளாகும். புரியுதுங்களா? அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த பய உணர்வு ஏன் ஏற்படுதுன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் கோபத்திலிருந்து துக்கம், வேதனை, வருத்தம், வெறுப்பு, மன உளைச்சல், மன அமைதி இல்லாமல் பயம்ங்கிற ஸ்டேட்டுக்கு நீங்கள் வரீங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த புரிதல் தன்மை இருந்தால் தான் நம்ம எதுக்காக இந்த அஃபர்மேஷன் போடுறோங்கிறது உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னா, நம்மளை சூழ்ந்திருக்கிற நபர்களால் மட்டும்தான் நடக்குது. ஒருத்தர் மேலே துக்கம், அந்த நியூஸ் கேட்டவுடனே நம்ம மனசு வலிக்கும். ஐயோ என் தம்பி இப்படி பண்ணிட்டாரு, 20 வருஷத்துக்கு முன்னே எங்கள் மாமனார் இப்படி பண்ணிட்டாரு, 15 வருஷத்துக்கு முன்னே எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாங்க, நான் வேலை செய்கிற இடத்துல என்னோடய ஓனர் இப்படி பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வருத்தம் வேதனையை மனசுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த வேதனையை வச்சுக்கிட்டே நம்ம இறைவன்கிட்டையோ இல்லை இந்த பிரபஞ்சத்துக்கு மேலேயோ இல்லை நமக்கு என்ன தேவைன்னு நீங்கள் அஃபர்மேஷன் போட்டால் நம்ம நினச்சது கிடைக்காதுங்கிறது தான் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சரி சார், நான் எப்படி அஃபர்மேஷன் போட்டால் இதிலேருந்து வெளியில் வரலாம்? 2 விதமான அஃபர்மேஷன் போடணுங்க. இதை சொல்கிறதுக்கு முன்னால் என்ன சொல்லிடுறேன், ஒரு 2 உதாரணம் நான் சொல்கிறேன். ஒன்று கணவன் மனைவி உறவு முறை, ஒன்று மாமியார் மருமகள் உறவு முறை. எதுக்காக நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, ஈஸியாக நம்ம மனசுக்கு கேட்சிவ் ஆகுங்கிறதுனால நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, ஒட்டுக்காக தான் வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆனால் அந்த மனைவிக்கு கணவன் மேலே ஒரு வருத்தம், வேதனை. இந்த விஷயத்தை இவர் இப்படி செஞ்சுருக்கலாம், இந்த விஷயத்தை அப்படி செய்யாதனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப எனக்கு டார்ச்சராக இருக்குது, எனக்கு இந்த விஷயத்தில் என் கணவரை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம். மனைவியும் அதே மாதிரி நினைக்கலாம். ஸோ இது வைஸ் வெர்சா 2 பேருக்குமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எந்த மாதிரி அஃபர்மேஷன் பண்ணணுன்னாங்க, பேசிக்காக புரிஞ்சுக்கிங்க. ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா முக்கியமான காரணம் கணவன் மேலேயும் 50% இருக்கும், மனைவி மேலேயும் 50% இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. கணவர் மட்டுமே 100% பண்ண மாட்டார், மனைவி மட்டுமே 100% மிஸ்டேக் பண்ண மாட்டாங்கங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம மேலேயும் சில சிறப்பு குறைவான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் ஆப்போசிட் சைடில் ஃபோர்ஸாக அந்த ஃபால்ட் வந்து நம்ம மேலே விழுகுதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ என்ன செய்யலாம்? ஸோ நம்ம மேலேயும் தப்பு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட் அஃபர்மேஷன் சாரி அண்டு காட் பிளஸ் யூ. இதை எப்படி செயல்படுத்தணும்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக நீங்கள் ஐ ஆம் சாரி, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. சிறப்பாக ஒரு வாக்கியம் அமைச்சு நம்ம மனசில் இன்புட் பண்ண பாருங்கள். அஃபர்மேஷனுக்கு போகலாங்க. அந்த கணவர் எப்படி அஃபர்மேஷன் போடணுன்னா, ஸோ கணவர் மேலே 50% ஃபால்ட் இருக்கும், மனைவி மேலேயும் ஒரு 50% ஃபால்ட் இருக்கும். இருந்தாலும் அந்த உறவு முறை நீடிச்சுட்டே தான் இருக்கும். பட் மனசுக்குள்ளே அந்த வருத்தங்கள், வேதனைகள் இருக்கிறதுனால தான் உங்கள் தேவைகள் சரியாக உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியலைங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. என்ன செய்யலாம்? ஃபஸ்ட் அஃபர்மேஷன், இறைவனர்களால் நான் சில சிறப்பு குறைவான விஷயங்களை பண்ணிட்டேன், எக்ஸ்ட்ரீம்லி சாரிம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் மனைவி பேரை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு, நீயும் வேணும்ன்ட்டு எதுவும் செய்யலை, ஏதோ சூழ்நிலை காரணமாக தான் இந்த மாதிரி செஞ்சுருப்பீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். புரியுதுங்களா? இப்போ மாமியார் மருமகளுக்கும் அதே அஃபர்மேஷன் தான். ஒரு மருமகள் என்ன சொல்லலாம், ஏதோ நான் சிறப்பு குறைவான விஷயங்களை நான் உங்களுக்கு செஞ்சிட்டேம்மா, மாமியார் பேரை சொல்லுங்கள், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லுங்கள். நீங்களும் வேணும்ன்ட்டு செய்யலை, ஏதோ சூழ்நிலை காரணமாக தான் செஞ்சிட்டீங்க, இறைவனர்களால் நீங்கள் நல்லா இருக்கணும், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் ஃபஸ்ட் அஃபர்மேஷன். இது சொல்ல 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 நம்மளோட அந்த கோபம், வருத்தம், துக்கம், வேதனை குறைவதை ஒரு 3 நாள்லேயோ இல்லை 7 நாள்லேயோ நீங்களே உணரலாம். 2வது அஃபர்மேஷன் என்ன பண்ணலான்னா, நான் சந்தோஷப்படுற மாதிரி என் மனைவி என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக, அன்பாக, நலமாக இருக்கிறாங்க, அந்த சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா அங்கே சூழ்நிலை கரெக்டாக இல்லை, ஏன்னா ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு வேதனை இருக்குது, ஒரு துக்கம் இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் பாசிட்டிவாக நீங்கள் இதை வந்து இன்புட் பண்ணுங்கள். உங்கள் ஆள் மனசில் எப்போ ரெஜிஸ்டர் ஆகுறதோ அதற்குண்டான செயல் நடக்குங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு மருமகள் என்ன சொல்லலாம், நான் சந்தோஷப்படுற மாதிரி என்னோடய மாமியார் ரொம்ப சந்தோஷமாக, நலமாக, இன்பமாக இருக்காங்க, இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கி கொடுக்குறாரு, இறைவனுக்கு நன்றி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன். இந்த மாதிரி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாங்க, உங்களுக்குள்ளே சண்டை இருக்கலாம்,
உங்களுக்குள்ளே ஒரு மன வருத்தம் இருக்கலாம், உங்களுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கலாம், உங்களுக்குள்ளே ஒரு வேதனை இருக்கலாம், எது வேணால் இருக்கலாங்க. தொடர்ந்து இந்த 2 அஃபர்மேஷனை நீங்கள் சொல்ல 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 உங்கள் மனசு பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதி வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் 100% கிடைக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த அஃபர்மேஷனை பண்ணாமல் உங்கள் தேவைகள் எது கேட்டாலும் இந்த இறைவன் அல்லது இந்த பிரபஞ்சம் இல்லை நமக்கு மேலே இருக்கிற சக்தி கொடுக்காதுங்க. அப்படியே கொடுத்தாலும் நம்ம பிரச்சனைக்குள்ளேயே தான் சிக்கிட்டே இருப்போம். புரியுதுங்களா? அதனால் அஃபர்மேஷனில் முதல் படி நம்ம பயத்தை தூக்கணும். நம்ம கோபம், வருத்தம், துக்கம், வேதனை, மன உளைச்சல், பயத்தை நீங்கள் எப்போ 0 பண்ணுறீங்களோ அந்த 0 பண்ணிவிட்டு உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள். கிடைக்கலன்னா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நலமாக நான் பேசுகிறேன். எங்கே டியூன் அப் பண்ணணும்னு அற்புதமான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. சரி சார், நான் இந்த அஃபர்மேஷன் பண்ணிட்டேன், எனக்கு இதனால் என்ன யூஸ்? கட்டாயம் தெரியணும்ல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல் ஸ்டேட் நம்ம மனசுக்குள்ளே உருவாகும். நம்மளோட ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க, அகங்காரம் வெளியில் போயிடும். மன அமைதியாகிடும். சொல்லப்போனால் இதை செஞ்சிட்டே இருக்க கோபம்னா என்னன்னு தெரியாது, வருத்தம்னா என்னன்னு தெரியாது, துக்கம்னா என்னன்னு தெரியாது, மன உளைச்சல்னா என்னன்னு தெரியாது, டிப்ரெஷன்னா அர்த்தமே தெரியாது. பய உணர்வு 100% போயிடுங்க. ஸோ ஒன்ஸ் 100% பய உணர்வு போயிடுச்சுன்னா நம்ம அன்பானவர்களாக மாறிடலாம். இதனால் என்ன யூஸ்ன்னா, நம்ம அன்பானவர்களாக இருக்கிறதுனால நம்மளை சுற்றி அன்பானவர்கள் தான் இருப்பாங்க. இன்கேஸ் அவங்க சரியில்லாதவர்களாக இருந்தாலும் அன்பானவர்களாக மாறிடுவாங்க. இப்போ கணவன் மனைவி அஃபர்மேஷன் பண்ணிங்கன்னா மனைவி கொஞ்சம் அன்பானவர்களாக இல்லைனாலும் அன்பானவர்களாக மாறிடுவாங்க. 100% இதை செயல்படுத்தி பார்த்தா இந்த உண்மை புரியும். இதனால் என்ன பண்ணலான்னா, நல்லவர்கள் மட்டுமே நம்மளை சார்ந்திருப்பாங்க, நம்மளை சூழ்ந்திருப்பாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த அஃபர்மேஷனை செய்ய செய்ய நல்லவங்க மட்டும்தான் உங்களை நோக்கி வருவாங்க. கெட்டவங்க வருவாங்க, அவங்களோட வேலைகள் நம்மக்கிட்ட செயல்படாது, நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. ஓகேங்களா? இதனால் என்ன ரிசல்ட், உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்னா, உடல் நலமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு மைண்டு, மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். மனசு தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற வேலை, அந்த தொழிலை 100% அவுட்புட் நீங்கள் கொண்டு வரலாம். 100% அவுட்புட் கொண்டு வரதுனால உங்களுக்கு பொருளாதாரம் சூப்பராக இருக்கும். பணவரவு, இன்ஃப்ளோ அதிகமாகும். இது 100% உண்மைங்க. பய உணர்வை தூக்குங்க. 100% இதை செயல்படுத்தினீங்கன்னா வேலையை சிறப்பாக செய்யலாம், தொழிலை அற்புதமாக செய்யலாம், உறவுமுறை ரொம்ப நலமாக இருக்கும். நம்மளோட கடன் பிரச்சனைகள், நிலுவைத் தொகைகளை ரொம்ப சூப்பராக சிறப்பாக செயல்படுத்தலாம். அற்புதமாக செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைன்னு கேட்குறீங்களோ அற்புதமாக நடக்கும். ஸோ அடுத்த பார்ட்டில் நம்ம தேவைகளை எப்படி நம்ம அஃபர்மேஷன் பண்ணணுங்கிறத அடுத்தடுத்த பார்ட்டில் சிறப்பாக பார்க்கலாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பயத்தை, கோபத்தை, துக்கத்தை தூக்கிட்டு நீங்கள் எந்த அஃபர்மேஷன் போட்டால் தான் கிடைக்குங்கிறது தான் 100% உண்மை. செயல்படுத்துங்க. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க.